நீதியரசர் சி.எஸ். கண்ணன் அவர்களுக்கும் வரவேற்பு சார். இப்போது தற்போது நடந்து கொண்டிருக்கிற நீதிமன்றத்தின் நிர்வாகம் எப்படி நீதிமன்றத்துடைய நிர்வாகம் எப்படி கீழமை நீதிமன்றத்தை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியினுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய நடைமுறைகள்லாம் எங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளுடைய பழக்க வழக்கம் நடைமுறைகள்லாம் எங்களுக்கு தெரியும். நீதிபதிகள் சட்டத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறது கிடையாது. அதாவது அதுல 90% நீதிபதிகள் சிற்றின்பத்துக்கு அடிமை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதிகளும் 90% சிற்றின்பங்களுக்கு அடிமை. சிற்றின்பனாக்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு இளம் பெண்களை, விபச்சாரிகளை கூட்டி கொடுப்பாங்க. அதில் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், பத்திரிகைலாம் கூட எழுதியிருக்கிறேன். சரி. அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் private parts more powerful than the Supreme Court power and than the High Court power. அதோட கேவலமா இருக்கு. என்ன சொன்னா ஒரு மாதிரி ஆயிடும். கற்பழிச்சுக்கிறாங்க, நீதிபதிகள்லாம் கற்பழிச்சுக்கிறாங்க. இது ரஞ்சன் கோலி ஒரு கோர்ட் ஸ்டாஃப் கற்பழிச்சுக்கிறாரு. அதே வந்து பேப்பர்லாம் வந்துக்குது. அவன் போய் மத்திய அரசு காலில் கையில் இருந்துதான் அவனை தப்பிச்சான். அவன் பிராமணனால அவன் விட்டானுங்க. எல்லாம் பிராமணன் சேர்ந்து அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்துல சுப்ரீம் கோர்ட்லயும் ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு. பேக்வேர்டு, முஸ்லீம், கிறிஸ்டின், தலித்துக்கு. ஹைகோர்ட் நீதிபதி பயிலும் அது மாதிரி தலித்து, முஸ்லீம், கிறிஸ்டின், பேக்வேர்டு கொடுத்துருந்தாரு. இந்த பிராமின் ஜட்ஜிங் என்ன பண்ணானுங்க, அந்த கான்ஸ்டியூஷன்ல அந்த போஸ்ட் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஒமிட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதாவது டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பிராமின்ஸ் மோர் கன்னிங் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது பெரியார் கூட பிராமினும் பாப்பானையும் பாம்பையும் பார்க்கும்போது பாம்பை விட்டுடு, பாப்பானை அடினார். அதுக்கு அவருக்கு ஈரோட்டு சிங்கன்னு பட்டம் கொடுத்தாங்க. நான் என்ன ஜெயிலில் போட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் சுப்ரீம் கோர்ட் வக்கீலும் செருப்பால் அடிச்சு எனக்கு கடலூர் சிங்கன்னு பட்டம் கொடுக்கல. ரொம்ப காட்டமாக தான் போடுவேன், அதே மாதிரி போடுவேன். நான் சொல்றேன் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஆக்ட் நடனா என் மேல மட்டும் கிடையாது, வேற மேலே கிடையாது. என்னோட மோது என்னோட மோதுனா இன்னும் பல உண்மைகள் வரும். என்னிட்டு தான் இருக்குது. எப்படிங்க இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்றீங்க? நீதிபதிகள் கூட்டி விடுவோம். ஹைகோர்ட் அட்வொகேட் கே சுப்பிரமணியன் நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கும் கூட்டி கொடுக்குறாங்க பெண்கள், ஹைகோர்ட் நீதிபதிகள் பெண்கள் கொடுக்குறோம். ஹைகோர்ட் அட்வொகேட் வைகைன்னு ஒருத்தர் இருக்கிறான், ஆர் வைகை, அவனும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு ஹைகோர்ட் பெண்கள் கூட்டி கொடுப்பான். அதே மாதிரி ஹைகோர்ட் அட்வொகேட் என்டி கலைச்சல்னு ஒரு லேடிக்கிறா, அவன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு ஹைகோர்ட் பெண்களை கூட்டி கொடுப்பாரு. பெண்களை கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு கூட்டி கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க. ஜட்மெண்ட் கைத்து வாங்கிட்டு வர வேண்டியது. நீதித்துறை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. நான் உண்மைதான் சொல்றேன். எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஏன் பயப்படுறாங்க? இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடக்குது. யாரு கேட்பாங்க? யாரு இது மக்கள் ஆட்சி. இது ஜனநாயக நாடு, மக்கள் ஆட்சி. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீபகற்ப நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. எல்லா மக்களும் சட்டத்தாலே நீதியால கட்டுப்பட்டு. அப்படிப்பட்ட நாட்டுல நீதித்துறை தான் 144 கோடி மக்களுக்கு உயிர் கொடுமை பாதுகாக்கணும். அந்த நீதிபதிகளே பெண்களை கற்பழிக்கிறது, கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கறது, அந்த வெளிநாட்டுல பதுக்கிறது, ஜாதி வெறி காட்டுறது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு காதிக பாடு ஒரு சீஃப் மினிஸ்டர் கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் இப்போ விசாரணை தானே கேட்குறேன். நீங்க கேட்குறீங்க, இதை போலீஸ் சைடு கேட்கணும்ல. உடனே ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு சார் யாராவது கற்பழிச்சா எந்த நீதிபதிக்கு கொலை பண்ணான்னு சொல்லுங்கன்னு கேட்கணும்ல போலீஸ். ஏன் கேட்கல? கேட்கல. அப்ப என்ன ஜனநாயக நாடு என்ன ஆகுது? ஐயா, விவசாயிகள் என்ன பண்ணிட்டா உடனே அவங்க பேர்ல உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க, உள்ள தூக்கி போடுறாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட விவசாயி நான் ஒருத்தங்க ஐயா. விவசாயி சோறு போடுறான், சோத்தை தின்னுட்டு நடவடிக்கை எடுக்கிறான். அதாவது நீதிபதிகளுக்கு
வெளிநாட்டு பிரான்ச் கொடுப்பாங்க, கறிஞ்சோறும் போடுவாங்க, 16 வயசு பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஜட்மெண்ட் எவ்வளோ டைப் பண்ணி வச்சுருந்தா அவர் வந்து நீதிபதி வந்த உடனே அவர் வணக்கம் போட்டு வாங்கன்னு சொல்லி சால்வ் பண்ணுவாங்க, பொண்ணை காட்டுவாங்க, காலில் வந்து ஆசீர்வாதிக்க வாங்கிக்கணுவாங்க. என்ன சார் சார் இல்லை அந்த கம்ப்யூட்டர் டிஸ்மேண்டில் பண்ணோம், இவர் ஹெல்ப் கேட்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அந்த மாதிரி நீதித்துறையில இந்த மாதிரி தவறான செயல்கள்லாம் செய்யறதுக்கு இந்த தைரியம் யார் கொடுத்தது, அவங்க எந்த தைரியத்துல இந்த மாதிரி செய்யறாங்க? ஒரு நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுப்பாங்க, ஜட்மெண்ட் இவங்களே எழுதிக்குவாங்க. அது மாதிரி வைக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்க பேர் கூட அப்புறம் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அது மாதிரி வைக்கிறாங்க, இப்படி அது மாதிரி வைக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கபில் சிபில்லாம் பெண்களை கூட்டி கொடுப்பாங்க, உடனே ஜட்மெண்ட் எழுதி கைத்து வாங்கிடுவான், கோடிக்கு பணம் வாங்கி ஷேர் பண்ணிப்பாங்க. அதே ஆமா முகில் ருத்திக்கு இருக்கிறான், அவனும் இதே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவான். நீதி வந்து அங்க எதை நோக்கி போகுது? நீதி வந்து எதை நோக்கினா பெண்களுடைய மர்ம உறுப்பின் அடிப்படையில் நீதி இருக்கு. இவ்வளவு காட்டமா சொல்றேன், நானும் வந்து சகோதரர்களா இருக்கிறாங்க, பெண்ணு தாய்களா இருக்கிறாங்க, அதனால வந்து நான் கட்டுப்பாடா பேசுறேன். சரிங்க. நீதி வந்து பெண்களை கற்பழிச்சுட்டு, அதாவது பெண்களை வந்து 16 வயசு பெண்களை உள்ள உடல் உறுப்பு நீதி வழங்குறாங்க, வெளிநாட்டு பிராந்தி குடிச்சிட்டு நீதி வழங்குறாங்க, கோடியா பணம் வாங்கிட்டு நீதி வழங்குறாங்க, ஜாதி அடிப்படையில் நீதி வழங்குறவங்க, இதான் நீதிமன்றம். அதுதான் மக்களை நான் நீதிமன்றத்தையும் வரவேன். ஸோ மக்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீதிமன்றம் தான் மிகப்பெரிய நம்பி இருக்கிற, நம்ப வேண்டியதில்லை, வேணான்றீங்க. நீதிமன்றம் மேல ஐயக்கத்தனை எங்கேயும் இல்லை. என்ன சொல்ல போனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, ஜுடிஷியரி வந்து ஹையஸ்ட் பிரான்ச்சு, அதுக்கு கீழே லெஜிஸ்லேச்சர், அதுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் வந்துருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்னா அரசு அதிகாரிகள்லாம் எக்ஸிக்யூட்டிவ் வந்துருவாங்க. ஸோ இது லெஜிஸ்லேச்சர்னா எம்எல்ஏ, எம்பி, ஸ்டேட் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், லெஜிஸ்லேச்சர் வந்துருவாங்க. ஜுடிஷியரினா மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி வரைக்கும் ஜுடிஷியரி வந்துருவாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சும் லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சும் நீதித்துறைக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ எத்தனை எம்எல்ஏ, எம்பி, மந்திரிலாம் போய் கோர்ட்டில் நிற்கிறாங்களே, இந்த மேஜிஸ்ட்ரேட் இது எம்எல்ஏ, எம்பிக்கு போய் நிற்கிறாங்கன்னா, அதனால தான் ஜுடிஷியல் ஹையஸ்ட் பிரான்ச். ஜுடிஷியல் அதாவது அது அரசாங்கத்தில் அதிகாரி தப்புன்னா நீதித்துறை தலையிடும். அதே மாதிரி எம்எல்ஏ, எம்பி, மந்திரி தலையிட்டானாக்கா தப்புனாக்கா நீதித்துறை தலையிடும். ஆனால் நீதித்துறையில் வந்து எம்எல்ஏ, எம்பி, பார்லிமெண்ட், அசம்பிளியை தலையிட முடியாது, ஐஏஎஸ், ஐபிஎஸ் தலையிட முடியாது. அதே ஒரு நடைமுறையில தெரியும். இது அட்வான்டேஜ் தான் நீதிபதிகள் வந்து பிரமாணம் பண்றாங்க. நீதிபதிகள் வந்து கற்பழிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, காஞ்சிபுரம் அவன் தலையிடக்கூடாது, அது இந்திய அரசு சட்டம். இப்போ காஞ்சிபுரத்தில் அந்த மேஜிஸ்ட்ரேட் அவர் பேர் என்ன போட்டேன், செம்மலை வந்து என்ன பண்ணாரு, ஒரு தவறான ஆர்டரை பாஸ் பண்ணாரு. ஒரு எஸ்பி வந்து ஒரு டிஎஸ்பி போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டாரு. அவனாடியே அவர் நீக்கினார். ஜஸ்டிஸ் கர்னல் ஒரு 7 நீதிபதிங்க செக்யூர் ஜஸ்டிஸ் கர்னல் கோர்ட்டு அது புட்டிங் இந்த ஜெயில் ஃபார் 6 months. நீ இந்த மாதிரி தவறான ஆர்டர் பாஸ் பண்ணி நீ தான் ஜெயிலுக்கு போகணும், நீ தான் இம்பீச்மெண்ட் பண்ணது நீக்கணும், என்னையா ஜெயிலில் போட்டேன். அந்த ஜெயிலில் போட்டது வந்து அந்த மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர்கள் ஜஸ்டிஸ் கர்னல் 6 மாசம் சிறை தண்டனை போட்டார்கள். அவர் வன்மை கண்டிக்கிறதா எவன் கேட்க போறான், செருப்பு எடுத்து அந்த 7 நீதிகளை தோர்த்து அடிச்ச அப்பயும் வாய மூட்டிக்கிறான்னு என்ன அர்த்தம், அப்படி என்ன அர்த்தம்? உதாரணம் என்னன்னாக்கா, நான் இந்த உதாரணம் சொல்லக்கூடாது, தாய் குழந்தை ரொம்ப கோபமா இருக்காங்க, அண்ணன் மட்டும் கைது மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, பேசுறேன்ட்டு ஒருத்த ஒரு ஊர்ல வந்து திருட்டான், திருண்ண பிடிச்சாச்சு, அவனுடைய மர்ம உறுப்பை கத்தியால அர்த்தம் ஒருத்தவங்க கேட்க மாட்டான். ஆமா உண்மையா, திருட வந்தான். இப்ப இவரு ரகுபதி வீட்டுல ஒரு நகைய ஒரு பணம் திருட்டான், பொண்ணு ஊர்ல பஞ்சாயத்து போடுறாங்க. பஞ்சாயத்து நடக்கும் போது அந்த திருடனுடைய மர்ம உறுப்பை எடுத்துடுறாங்க, எவனுமே கேட்க மாட்டான். அது போல ஜஸ்டிஸ் கர்னல் 6 மாசம் ஜெயிலுக்கு போட்ட உடனே, ஜெயில இருந்து வந்த உடனே அந்த 7 நீதிபதிகளுடைய கீழ்னு அவனை கீக்கிறான். அப்ப கூட வாய் மூட்டுக்கிறான். எதுக்கு? அதான் அதுக்கு பெரிய உதாரணம் தான். சுப்ரீம் கோர்ட் 7 நீதிபதி மர்ம உறுப்பு பார்த்தா கூட அவன் ஒன்றும் வாங்கி தர மாட்டான். இன்னும் சுப்ரீம் கோர்ட் 7 நீதிபதிகளுடைய வந்து பர்சனல் அட்டாக் கூட பண்ணியிருக்கிறான். அவன் மனைவியோட குடும்ப ஈர்த்து சொல்லியிருக்கிறான். ஏன் என் மேல நடவடிக்கை
அந்த அளவுக்கு திறனையற்று போய் இருக்கிறாங்களா? இப்ப காஞ்சிபுரம் தலைமை ஐயா அவங்க அதுக்கு தப்பிச்சுக்கிறது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து மனநிலை திரிந்து விட்டது அப்படின்ட்டு ஒரு கதை அது சொல்றாங்க. டாக்டர் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன மனநிலை சரியில்லைங்கிறது என்னுடைய 2 மகன்கள் சொல்லணும், என்னுடைய டாக்டர் சொல்லணும். என்னுடைய எனக்கு 2 மகன் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பா எங்க மனநிலை சரியில்லை ட்ரீட்மெண்ட் கொடுங்க. என் சன்னை தான் இட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி மனநிலை சரியில்லாம இருக்கு? அவன் என்ன பண்ணா அவனுக்கு தவறான ஆர்டர் பாஸ் பண்ணிட்டான். இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவன் பேர் என்ன சமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அந்த தவறான ஆர்டர் பாஸ் பண்ணிட்டான். அதுல ஆமா அது மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் செக்யூர் ஜஸ்டிஸ் கர்னல் போர்த்வேஸ் அண்ட் புட்டிங் இன் தி ஜெயில் ஃபார் 6 months அப்படின்னு ஒரு தவறான ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவன் வாயில என் மருமம் விட்டு அடி அடின்னு அடிக்கிறா அப்போ வாங்கி கொடுத்துருக்கான். இந்தியா வரல சென்சார் பண்ணாத கூட எப்ப வருவான்னு மாட்டுவான்னு தானே பாக்குறேன். என் ஏர்போர்ட்ல பார்த்தோன்னு பயந்து ஓடுவானு ஓடி அவங்க பதிவாங்க கன்னடியாவில் ஜஸ்டிஸ் கன்னட அவ்வளோ அந்த ஓடுவாங்க. பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்டா பார்த்தா பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிராமின். ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா அப்ப நீதி தான் கெட்டு போச்சா அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு அவருக்கு பாதிப்புன்னு சொல்றேன். நீதிமன்றம் போச்சு. நீதிமன்றம் ஃபங்க்ஷனிங் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ரைவேட் பார்ட்ஸ், ஜுடிஷியரி ஃபங்க்ஷனிங் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் கரப்ஷன் மணி, ஜுடிஷியரி ஃபங்க்ஷனிங் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபாரின் லிக்கர். இதாங்க நீதி. இந்த மூணுமே கேவலமான ஒரு மூலத்தை வச்சுதான் வந்து நீதிமன்றம் செயல்படுத்தா பாதுகாப்பு கிடைக்கும் மக்களுக்கு. பாதுகாப்பே இல்லையா? அதனால இப்ப இந்த நீதிமன்றத்தை அரசுலாம் எப்படி எதிர்கொள்றாங்க? இது மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்ல. அப்போ வந்து பிரஸ் மீடியா கொடுக்கணும், எலக்ட்ரானிக் மீடியா கொடுக்கணும். அப்போ வந்து என்ன பண்றது? அதனால தான் கர்னல் வந்து இது இன்டர்வியூ எடுக்காதீங்க, அவருடைய செய்தி நீதித்துறையில் போடாதீங்க. இது மாதிரி இந்தியாவில எப்பயாவது ஒரு இது மாதிரி சொல்லிக்கிறாங்களா? நான் வந்து ஆப்பிரிக்காவில இருந்து நெல்சன் மண்டேலாக்க நீக்குற கொண்டு வந்து சுப்ரீம் வந்து போடுறேன். அப்படியே போடுறேன். சுப்ரீம் கோர்ட் நீ இந்த போட்டு தானே என்னுடைய ஆடியோவில் போட்டு தானே அதே வீடியோவில் போடுறேன். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை ஹைகோர்ட் நீதிபதிகளை இந்தியா கேட்க முன்னாடி குப்புற படுக்க போட்டு ஆப்பிரிக்கால இருந்து நெல்சன் மண்டேலாக்க ஆட்களை கொண்டு வந்து அவனுடைய அவனுடைய மர்ம உறுப்பை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆசனம் வாயிலையும் ஹைகோர்ட் நீதிபதி வாசனம் வாயிலையும் 1.25 அடி மர்ம உறுப்பை குத்துன்னு குத்துனுங்க. எங்க எப்பயாரு இல்ல எப்பயும் அரெஸ்ட் பண்ணுவேன். போலீஸ் நீங்களே வந்து அவன் மாட்டி கூட ஒதுக்குறான். பேசியா சண்டைக்கு போகிற மாதிரி அவங்க எதுவும் மிகப்பெரிய குற்றவாளி. குற்றவாளி ஜாதிவெளியில பண்ணிட்டு பிராமின்ஸ் ஆர் கண்டிங் தானே டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு, நாட்டு சொன்னாரு. பிராமின்ஸ் ஆர் இப்போ எனக்கு நடந்த செய்தியை பார்க்கும்போது டாக்டர் அம்பேத்கர் சொன்னது சரியா இருக்கு. சுப்ரீம் அதாவது பிராமின் ஜட்ஜஸ்லாம் கண்டிங் தெரிஞ்சிச்சு, ஜஸ்டிஸ் கரண்ட் பிரில்லியன்ட் தெரிஞ்சிச்சு. அதான் கேஸ். இப்போ இவ்வளவு காட்டமா பேசுறேன். ஆனா படிக்காத ஜனங்க காரணம் கட்ட வார்த்தை பேசுறாரு, காரணம் கட்ட வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன் அத்தா இருக்க உனக்கு என்ன தெரியும் பேச உனக்காக தான் போராட்டு. பெண்களால் தான் போற பெண்களை கற்பாயிட்டு சொன்னா இவரு என்ன கெட்ட வார்த்தை பேசுறாரு. பெண்களுக்கு என்ன தெரியும்? கோர்ட்ல ஊரம் போராட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அந்த பொன்மொழியா சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல ஊரம் போராட்டி இவனுக்கு எப்படி டார்ச்சர் பண்ணுவான்னு தெரியுமா?